Hi students, welcome to Mail Academy. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நீட் ரிலேட்டட் கேஸில் என்ன அப்டேட்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் ஹியரிங் வந்திருந்தது. அதில் ஜட்ஜு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நீட் எக்ஸாம் மறுபடியும் நடத்துறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆர் வேர்டிக்ட்னு சொல்கிறது வர 22ஆம் தேதி மண்டே காலையில் ஒரு ஹியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை மதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் வேர்டிக்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. ஸோ லீட் அப் டு திஸ் ஈவெண்ட், இன்றைக்கி ஹியரிங்க்கு முன்னாடி லாஸ்ட் வீக்லலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி சிபிஐ கிட்ட அவங்களோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி, இந்த பேப்பர் லீக் சம்மந்தமான கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட ஃபைண்டிங்ஸை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது லாஸ்ட் வீக் நடந்திருந்தது. அதில் சிபிஐ பேப்பர் லீக்கேஜ் ஆனது உண்மை தான், ஆனால் பெரிய ஸ்கேலில் நடக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஐஐடி கிட்ட இந்த ரிசல்ட்ஸை டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலியமாக இங்கே பெரிய லெவலில் ஏதாவது மேல் ப்ராக்டிஸ் நடந்ததுக்கான எவிடன்ஸ் இந்த ஸ்கோரில் இருக்குதா அப்படின்னு பார்க்க சொன்னப்போ பார்த்தீங்கன்னா, ஐஐடி 2023 நீட்டோட ரிசல்ட்ஸை வச்சு பார்த்தப்ப அனலைஸ் பண்ணப்போ மார்க் பேட்டர்ன் ஒரு பெல் கர்வ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயர்க்கான ரிசல்ட்ஸையும் அதே மாதிரி லீனியர் ரிசல்ட்ஸை ட்ரேஸ் பண்ணப்போ சிமிலர் பெல் கர்வ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரிசல்ட்ஸில் பெரிய வேரியேஷன் இல்லை, எல்லா வருஷமும் வர்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கம்மி மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு மிட் லெவலில், ஸோ ஒரு 200 to 500 ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக 600க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ இதை ட்ரேஸ் பண்ணும்போது, கிராஃபில் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெல் கர்வ் ஃபார்மேஷன் வருது. அதே தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது இல்லாமல் என்டிஓட அறிக்கையும் கேட்டு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, திருப்பி நீட் எக்ஸாம் நடத்த தேவையில்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜூலை 24th 24th அரௌண்ட் ஜூலை 24th இருக்காங்க. எக்ஸாக்டாக ஜூலை 24th இல்லை, ஆனால் ஜூலை 24th போல் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 2 மாதத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக வாதம் பண்ண லாயர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டே பண்ண சொல்லி கேட்டிருந்ததுக்கு அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் இப்போதைக்கு. ஆனால் இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா வர்ற சனிக்கிழமை 20th நூனுக்குள்ளே நம்ம நீட் ரிசல்ட்டை சென்டர் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மல்டிபிள் சென்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ ரிசல்ட்டை எந்தெந்த சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மார்க் எடுத்தாங்கங்கிற மாதிரி சென்டர் அண்ட் சிட்டி நேம் வச்சு ரிலீஸ் பண்ணணும். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட ஐடென்டிட்டியை மாஸ்க் பண்ணணுன்ட்டாங்க. ஸோ உங்கள் ரோல் நம்பருக்கு பதிலாக, அப்ளிகேஷன் நம்பர் ரோல் நம்பருக்கு பதிலாக ஒரு டம்மியான ஒரு நம்பர் போட்டு இந்தந்த சென்டரில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, அவங்க இந்த மார்க் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சென்டரில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுத்திருந்தா இது இப்போ ரிவீல் பண்ணும். இதை வச்சு இந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நாம் அதிகமாக சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா சனிக்கிழமை ரிசல்ட் வரும், திங்கக்கிழமை ஜட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில எந்த பெரிய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு கம்மி. ஆனால் இதை பேஸ் பண்ணி புதுசாக யாராவது கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சென்டரில் மட்டும் 700 or 650க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறையா இருக்காங்க. ஒரு 600 பேர் எழுதுனாங்க, அதில் ஒரு 300 பேர் இந்த மாதிரி ரொம்ப ஹை மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் யாராவது இது சம்மந்தமாக கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட் அஸ் ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் மறுபடியும் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. இதில் டாப் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் மறுபடியும் நடத்தலாமா, இல்லை ஒரு 13 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சீட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் மறுபடியும் இப்போ ஜேஇலாம் எப்படி மெயின் அட்வான்ஸ்டுன்னு 2 லெவலாக இருக்கிற மாதிரி ரீ எக்ஸாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வைக்கலாமான்னு அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கன்சிடரேஷன் வந்திருக்குது. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஸோ ஃபார் நவ் லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அது இல்லாமல் இதுக்கு இடையில லாஸ்ட் வீக் நடந்த இன்னொரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா,
எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து அவங்க எத்தனை சீட் வந்து கவுன்சிலிங்க்கு வருது இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்து கொடுக்க சொல்லி மெடிக்கல் கவுன்சில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் இது காட்டுது. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக் கவுன்சிலிங் வர்றதுக்காக ஆல் இந்தியா கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கம்மிங் வீக்ஸில் நம்ம டாப் காலேஜஸ் என்ன, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த இயர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இது மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், யார் யார் என்ன கோட்டா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன டீட்டெயில் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும், என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.